ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரெண்ட்டுக்கு நம்ம ஒரு புரோக்கர் கிட்ட எந்த மாதிரி கேட்போம் கொஸ்டின்னு, ப்ளஸ் எப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வாய்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் அப்படின்றத கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಬೇಕು அப்படின்ட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, ಈ ஏரியாದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಬೇಕು அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வாடகையில் வேண்டும், அதாவது எந்த ரேஞ்சு, எந்த காஸ்ட்ல வேணும் அப்படின்றத எப்படி கன்னடாவில் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ಯಾವ ರೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಬೇಕು அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்னா, ಯಾವ ರೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಬೇಕು அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 4000 ரூபாய் வாடகையில் வேண்டும், அது 4000 ரேஞ்சில் எனக்கு வீடு வேணும் அப்படின்றது கன்னடாவில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நன்னிಗೆ 4000 ரெண்ட் நள்ளி ಬೇಕು அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே 4000ன்றது 4000 அப்படின்னு மீனிங்கு. ஸோ இது எப்படி சொல்லணும்னா, நன்னிಗೆ 4000 ரெண்ட் நள்ளி ಬೇಕು அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மோல்டிங் வீடா அல்லது ஷீட் வீடா, அதாவது சிமெண்ட் ஷீட் வீடா அப்படின்றது எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மோல்டு மனைனா அதவா ஷீட் மனைனா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோல்டு வீடு சார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருன்னா, அதை எப்படி சொல்லலாம்னா, மோல்டு மனை சார். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னதே தான், சாருன்றது நார்மல் அப்படியே தான் சொல்லுவோம். ஸோ வீடுன்றது மனை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எப்படி சொல்லணும்னா, மோல்டு மனை சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வா நாம் போய் வீட்டை பார்க்கலாம், அப்புறமா வாங்க நம்ம வீடு போய் பார்க்கலாம் அப்படின்றது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சரி பண்ணி மனே நோடிக்கொண்டு பரோனா அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்னா, சரி பண்ணி மனே நோடிக்கொண்டு பரோனா அப்படின்ட்டு சொல்லணும். இங்கே பண்ணின்றது வா அப்படின்ட்டு மீனிங்கு, நோடுனா பார்க்கலாம் அப்படின்ட்டு மீனிங்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாகவும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கான்வர்சேஷனில் கொடுத்துருக்கோம். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ.